friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான ஸ்வீட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயசம். நம்ம விதவிதமான பாயசம் ரெசிபிஸ் பண்ணியிருக்கிறோங்க. இந்த பாயசம் ரெசிபி ரொம்ப ஸ்பெஷல், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட இருக்கும். ஒரு அருமையான வெஜிடபிள் சுரைக்காயை சேர்த்து இந்த பாயசம் செய்கிறோம். பாட்டில் கார்ட் கீர், நல்ல ஒரு அருமையான பால் பாயசம் சுரைக்காய் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா அந்த பால் பாயாசத்தில் அந்த சுரைக்காய் கூடவே நிறைய நட்ஸு சேர்த்து செய்யும் போது அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். ஏதாவது ஒரு வித்தியாசமான ஸ்வீட் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க அருமையான சுரைக்காய் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 700 கிராம் அளவுள்ள சுரைக்காய் ஒன்று எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த சுரைக்காயை கட் பண்ணிவிட்டு இந்த மேலே தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். மேலே தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. ரொம்ப அப்படி செதுக்கி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் அந்த பச்சை கலர் இருக்கிற மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதியை நம்ம எடுத்துருவோம். இங்கே நான் எடுத்துருக்கிறது நல்லாவே பிஞ்சு சுரக்காதாங்க. இதில் பெருசாக விதையெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கூட்டோ கறியோ பண்ணுறதா இருந்தால் இதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி பாயசம் பண்ணுறோம், ஸோ கொஞ்சம் அந்த விதை பகுதிகளை சுரண்டி எடுத்துட்டு நம்ம இதை துருவி சேர்த்துக்கணும். இங்கே சுரைக்காயில் இருக்கிற விதை பகுதிகளை எடுத்தாச்சு. இனி இதை துருவிக்கலாம். ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக விழுகிற மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கணுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரைக்காய் எல்லாமே கம்ப்ளீட்டாக துருவியாச்சு. ஸோ துருவின சுரைக்காய் ரெடி. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. இங்கே ஸ்டவ்வில் நம்ம பாலை கொதிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு அகலமான கடாய் எடுத்தாச்சு. இதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். ஊற்றின பால் அப்படியே ஒரு பாதி அளவுக்கு நல்லா சுருங்க காய்ச்சி எடுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கிளறி விட்டு பாலை கொதிக்க வைங்க. அந்த டைமில் நம்ம இந்த சுரைக்காயை கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். சுரைக்காயில் தண்ணி விட்டு வரும். ஒரு 10 நிமிஷம் வச்சா அதை நல்லா இப்படி கையை விட்டு அழுத்தி நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த சுரைக்காய் இதுக்கப்புறம் நம்ம வதக்கி தான் பாலில் சேர்க்கணும். ஸோ ரொம்ப சொதன்னு தண்ணியோடு இருக்கக்கூடாதுங்க. அதனால இந்த சுரைக்காயை பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இது நம்மளுக்கு வேண்டாம், இது எடுத்துருவோம். அவ்வளோதான், இப்போ சுரைக்காய் ரெடி. இந்த டைமில் நம்ம பாலை நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தோம். பால் பாருங்கள் நல்லா சுருங்க காஞ்சிருக்கு, கொஞ்சம் திக்காயிருக்கு. பால் இன்னும் நல்லா காஞ்சு நல்லா சுண்டி வரணுங்க. ஸோ அதனால் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இந்த பாலை நல்லா சுருங்க காய்ச்சணும். இப்போ நான் இந்த பால் காஞ்சிட்டு இருக்கிற பாத்திரத்தை எடுத்து இன்னொரு பர்னரில் வச்சு விட்டுட்டு ஸ்டவ்வில் நட்ஸை வறுத்தெடுக்கிறதுக்கு இன்னொரு பேன் வச்சாச்சுங்க. இப்போ இதில் நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்தெடுத்துடலாம். நான் இங்கே எடுத்துருக்கிற நட்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. நல்லா கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிற, திராட்சை, பொடியான இருக்கிற பாதாம், பிஸ்தா 4 எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல். இந்த பாதாம் பிஸ்தாலாம் நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெறும் திராட்சை முந்திரி மட்டும் கூட வறுத்து நம்ம சேர்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாதாமையும் முந்திரியும் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருவோங்க. இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் பிஸ்தாவும் அந்த திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். அந்த முந்திரியெல்லாம் நல்லா சிவந்து வரணும். அந்த திராட்சையும் நல்லா கொஞ்சம் உப்பலாகி வரட்டும். இப்போ திராட்சை முந்திரி எல்லாம் ரெடி. இப்போ இது ஒரு தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்தது அதே பேனில் இன்னும் கூட கொஞ்சம் நெய் இருக்குங்க. இதுலேயே நம்ம அந்த சுரைக்காயை வதக்கி எடுத்துருவோம். துருவி நல்லா தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கிற சுரைக்காயை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுவோம். அந்த நெய்யில் இந்த சுரைக்காய் வதங்கி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். அந்த நெய் வாசமும் இதில் டாமினேட் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது அந்த சுரைக்காயோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்டெப்பை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி அந்த சுரைக்காயில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சுண்டி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் பாலில் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும், ரொம்ப லூஸ் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சுரைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இங்கே பால் இன்னும் கூட கொஞ்சம் சுருங்க காஞ்சிருச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்குவோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன்.
இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும்போது பாயசம் ரொம்ப நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டோடு இருக்கும், திக்காகவும் இருக்கும். நம்ம இங்கே நீர் சத்து நிறைந்த இந்த சுரைக்காயை சேர்க்கிறோம். ஸோ கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் மில்க் மெய்டு சேர்க்கிறோம். பட் இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கிறது கம்பல்சரி கிடையாது. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்க்காட்டி பாலை இன்னும் கூட கொஞ்சம் திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இங்கே ஒரு 1/2 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்குறோம். அதுலேயும் இனிப்பு இருக்கும். அதனால் நான் இன்னொரு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டுமே சர்க்கரை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்காதவங்க சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. இந்த குங்குமப்பூவும் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கும். அந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இன்னும் கொஞ்சம் பால் நல்லா திக்காகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற சுரக்காவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். சுரக்காய் சேர்த்தாச்சு. சுரக்காய் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு 5-6 நிமிஷம் அந்த பால் நல்லா கொதிச்சு வரணுங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, இன்னும் கொஞ்சம் திக்கானது தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த நட்ஸுகளை சேர்த்துருவோம். திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துருவோம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சுரைக்காய் பாயாசம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பர்டிகுலர்லி நல்லா துருவி போட்ட சுரக்காய் அந்த பாலில் வெந்து அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு நம்ம ஸ்பெஷலாக சமைக்கணும்னு யோசிக்கும் போது இந்த சுரைக்காய் பாயாசம் நல்ல சாய்ஸுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா பர்ஃபெக்டான டேஸ்ட்டோட அருமையான சுரைக்காய் பாயாசம் ஜம்முன்னு செஞ்சிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.